வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லா டிரான்சாக்ஷனும் நடந்திருக்கு, மாத பலன்கள் உட்பட. சனி, ராகு, கேது, குரு. ஸோ ஜூன் மாதம் நிச்சயமாக அந்த மாற்றங்களுக்கு தயாராக இருக்கிற ஒரு நிலையில் இருக்குது. உங்களோட சுய ஜாதகத்தை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். ராசி பலன் என்பது நான் எவ்ரி மந்த் ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்குறேன். ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் நீங்கள் ஒரு 50%, அது அவ்வளோதான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுக்க முடியும். உங்களோட பர்சனல் சார்ட், உங்கள் லக்னம், ராசி ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் தசாப்தியை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னா www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஸ் அதர் சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து மெயினாக வீடு மாற்றுறவங்க, வீடு வாங்குறவங்க ஒரு தடவை வாஸ்து வீடியோவை பார்த்துங்க. லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி அண்ட் லேர்ன் ஆஸ்ட்ரோ. நீங்கள் வந்து பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கணும், இதை எப்படி கம்பைன் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டில் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ நம்ம ஜூன் மாத ராசி பலன் டீட்டெயிலாக பார்ப்போம். துலாம் ராசி ஜூன் மாத பலன்கள். துலாம் பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த குருவுடைய பார்வை என்பது உங்களுக்கு வந்து யோக கிரகம் கிடையாது. ஆறுக்குடையவன், ரோகாதிபதி என்ன இருந்தாலும் குருவுடைய பார்வை சுபம். துலாமை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய பார்வை இந்த ஜூனில் நேராக துலாமில் தான் இருக்கும். 2 சுவர்கள் பார்வையில் வந்து துலாம் இருக்கும். மைண்டு, உங்களுடைய சந்திரன் வந்து துலாம் இருக்குன்னு சொன்னால் உங்களோட மைண்டு வந்து ஒரு குட் நியூஸ்க்காக அப்படியே இயங்கும். அதை ரிசல்ட்டாக கொண்டு வந்துடும். ஏன்னா குருவுடைய பார்வையும் நல்ல செய்திருக்கு, சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ஆசை, உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, நிறைவேறாத கனவு இல்லை, ஏதோ ஒரு ஆசை, அதை அப்படியே பூரணமாக மகிழ்ச்சியாக கொடுக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு நேரம் இது துலாம். இந்த பக்கம் சூரியன் வந்து ஒரு 15 நாட்கள் 8ஆம் இடத்துல, அப்புறம் மறுபடியும் 9ஆம் இடத்துக்கு புதனும் ஷிஃப்ட் ஆகிடுவார். பாக்கியாதிபதி புதன் 9ல் நின்று அதோட குரு சேர இந்த சுக்கிரனுடைய பார்வை வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸில். சூப்பரான ஒரு மாதம் ஜூன் மாதம். செவ்வாய் 10ல் நீச்சம். அவரே வாக்குஸ்தானாதிபதி, அவரே தனாதிபதி, அவரே கலஸ்தர, அவரே கூட்டாளி, எல்லாம் இந்த செவ்வாய் தான். அப்படி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 12 days சந்தனோடு அப்படியே ஒரு செவ்வாய் வந்து ஒரு காம்பினேஷனில் இருக்கும், நல்லா இருக்கு. சனி தான் வந்து பெரிய ப்ளஸ். 6th ஹவுஸில் 6ஆம் இடத்துல சனி. எதிர்ப்பு, எதிரிகள், கடல்கள், பிரச்சனைகள், நோய் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறாரு. உங்களுக்கு பதிலாக வேற ஒருத்தர் போய் உங்கள் கஷ்டத்தெல்லாம் தீர்த்தா அப்படி இருக்கும். நீங்களே டைரெக்டாக போய் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறது போல உங்கள் பிரச்சனையெல்லாம், உங்கள் கஷ்டத்தெல்லாம், உங்களுடைய தொந்தரவுகள்லாம், உங்களுடைய நிம்மதி இல்லாத தன்மை, உங்கள் கடன்கள் வேற யாரோ போய் அதெல்லாம் சால்வ் பண்ண இருக்கு. அந்த மாதிரி சனி வந்து உங்களுக்காக போய் ஒரு பலனை செய்ய போகிறாரு அர்த்தம். கேது 11th ஹவுஸில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குது. இந்த பக்கம் ராகு மட்டும் 5ல் அப்பப்போ மனக்குழப்பத்தை கொடுக்கும், அது குரு பார்வை நிவர்த்தி பண்ணிடும். க்ளீனாக இருக்குது. ஜூன் மாதம் நான் சொல்கிறேன், துலாமுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட மாதம். ஜூன் மாதம் ஒரு அதிர்ஷ்ட மாதம். வேலை ப்ரொஃபஷனலாக எல்லாருக்கும் என்ன தோணும் அப்படின்னு சொன்னோம்னா, இது வரைக்கும் இந்த இடையூறாக இருந்தவங்க, தொந்தரவு பண்ணவங்க, தடங்களை ஏற்படுத்தினவங்க, இந்த மாதிரி இம்சை பண்ணவங்க, இவங்கெல்லாம் விலகினா நல்லா இருக்கும், இவங்களாம் போயிட்டா நல்லா இருக்கும், இல்லை நாம வேறு இடத்துக்கு மாறினா நல்லா இருக்கும், அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். கண்ணு முன்னாடி தெரியும். அதெல்லாம் துலாமுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். பிஸ்னஸில் உள்ளவங்க கூட மணி ஃப்ளோ வந்து இது வரைக்கும் ஒரு மாதிரி டெப்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே ரைஸ் ஆகிட்டே போகுது, அப்படியே மறுபடியும் மாறும். கடன் குறையும், பிரச்சனை குறையும், எல்லாம் மாறும். நல்ல மாதம் ஜூன். சுப காரியங்கள் செய்யறதுக்கு நல்ல மாதம். திருமணம் செய்யணுமா, குழந்தை பாக்கியம், ஒருவேளை முதல் திருமணம் சரியாக வரல, அடுத்தது ஒரு மேரேஜ் ப்ரொபோசல், அதுக்கு ஒரு பிளான் கரெக்டாக இருக்குது. வழக்கெல்லாம் சாதகமாகும், ஜெயம். ஒரு நல்ல விஷயத்தை வந்து எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து முடிக்காம விட மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் இது. நேரம் ஒரு நல்ல விஷயம் உங்கள் கையில் வந்துருச்சு, ஒரு வரம் வந்திருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு டைம் இது துலாம். மாணவர்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பீரியட் இது. காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன, போட்டி. 100 பேர் வராங்க, 1000 பேர் வராங்க, 1,00,000 பேர் வராங்க. 6ல் சனி இருக்கார். 6ல் சனின்னு சொன்னோம்னா உங்களுக்கு துணையாக இருக்காருன்னு அர்த்தம். சக்ஸஸ்க்கு உங்ககிட்ட வந்து இருக்கிற எல்லா விதையும் நீங்கள் வந்து அதை வந்து கொண்டு வர போகிறீங்க. ஆனால் அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு சனி உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு ஃபேவராக, உங்களுக்குண்டான தடம், உங்களுக்குண்டான இடம், அதை வந்து சனி கொண்டு வருவார். எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. துலாம் இது ஒரு அதிர்ஷ்ட நேரம், நம்ம அப்படி எடுத்துக்கலாம். பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் துலாமுக்கு 2nd ஹவுஸில், துலாமுக்கு 7th ஹவுஸில், 8th ஹவுஸில் எல்லாம் சுத்தம், ஸ்தான சுத்தம். தொந்தரவுகள் கிடையாது, இடையூறு கிடையாது, மன உளைச்சல் கிடையாது, எதுவும் இல்லை. துலாம் நம்ம நினச்சதை நம்ம செஞ்சாலே சந்தோஷம் தானே. நம்ம நினைக்கிறத நம்ம வந்து தடங்கள் யாரும் பண்ணலன்னா சந்தோஷம் தானே. நம்ம நினைக்கிறத வந்து யாரும் இடையூறு பண்ணலாம் ஒரு சந்தோஷம் தானே. நம்ம அப்படி நினைச்சோம், கிளிக் ஆகிடுச்சு, நமக்கு நினைச்சோம் ஒரு உதவி கிடைச்சிது, அதுதானே. அந்த மாதிரி ஒரு நேரம். ஆரோக்கிய ஸ்தானம் எனக்கு தெரிஞ்சு 5th ஹவுஸில் ராகுவை தவிர வேறு எந்த பெரிய பிரச்சனையும் தெரியல. ராகு கூட பெரிய அளவில் நோய்கள் கொடுக்குற இடத்துல இல்லை, சின்ன சின்னதாக ஒரு மனக்குழப்பம், மன உளைச்சல்,
சில பேர் எமோஷ்னலாக சில இம்பேலன்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதை தவிர வேறு ஒன்றும் பெரிய மைனஸ் இல்லை. சீனியர் சிட்டிசன்ஸ், நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ராசி துலாம். துலாம் வந்து சுக்கிரன்னா வந்து அதாவது நீங்கள் சுக்கிரன் ஆதிக்கத்தில் வந்து ஃபுல்லாக பிறந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு இளமையாக இருப்பாங்க. இளமை வந்து அவங்களுக்கு வந்து அப்படி இருக்கும், யூத்னஸ். முகமே வந்து ரொம்ப ஒரு யங்காக, அவங்க மைண்டும் ரொம்ப யங்காக பாசிட்டிவாக. அதுதான் சுக்கிரன், இந்த வைப்ஸ் இது. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வந்து துலாம் ராசியை வந்து இப்போ உள்ள நேர காலங்களை பார்க்கும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்ட்டில் ஒரு 40 years பேக் 30 years பேக் என்னெல்லாம் பண்ண ஆசைப்பட்டீங்களோ இந்த வயசில் நீங்கள் அது ஒரு வயதே ஒரு மேட்டரே இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைம் துலாம். இது ஒரு நல்ல நேரம். உங்கள் முயற்சி, உங்களோட பிரார்த்தனை, உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஆசை, அதெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய, அது நிறைவேறக்கூடிய, அது ஒரு அருளோட, அது ஒரு பூரணமான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஜூன் 2025. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். இந்த பொது பலன் என்பது நிறைய பேர் என்ன கேட்டாங்க. இன்னொன்று தொடர்ந்து மெசேஜும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒருவேளை புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ராசி மற்றும் லக்னத்தை கம்பைன் பண்ண தான் ஒரு சார்ட்டை க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அஸ்ட்ராலஜி பார்க்கறதுக்கு ஒரு 5 ரூல்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ராசி என்ன, நட்சத்திரம் என்ன. ஸோ ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா அந்த ராசி கொண்ட பலன் ஃபுல்லாக அப்படியே கவனிங்க. ஜஸ்ட் நீங்கள் கண்ணமூடி கூட கவனிச்சிடலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் லக்னம் என்ன. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து அவுட் ஆஃப் 12, மேஷம் முதல் மீனம் வரை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், எதுவாக இருந்தாலும், ஒரு மகரமாக இருக்கலாம், கும்பம், விருச்சிகம், துலாம், எந்த ரேண்டமாக நான் சொல்கிறேன், சிலதெல்லாம் விடுபட்டிருக்கும். எந்த லக்னமாக தான் அந்த லக்னத்தை இந்த நான் சொல்கிற ராசியோட ஒப்பிட்டு அதை நீங்கள் புரிஞ்சிக்க பாருங்கள். சரி, எதுக்கு பலன் பலிக்கும்? உங்களோட லக்னம் என்பது உங்களுடைய விதி. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே ரிசல்ட் கொடுக்கும். பட் அந்த ராசி என்பது தான் உங்களோட மனசுடைய எமோஷனோட ஆசை. அது எப்படி நடக்க போகுது, அது எப்படி எந்த விதத்தில் நடக்க போகுது. ஸோ 50-50 நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, உங்களை பேர்த் சார்ட் முதல்ல யோகமாக இருக்கணும். நான் இப்போ நல்ல விஷயம் நிறைய சொல்லுவேன், ராசிக்கு நல்ல விஷயமா சொல்லுவேன். அது ஏன் நிறைய பேருக்கு பொருந்தலை அப்படின்னா, உங்களோட பேர்த் சார்ட்டில் அந்த யோகத்தோடு நீங்கள் பிறந்திருக்கணும். அதோட தசாபதியோட காம்பினேஷன் இருந்தால் தான் அந்த நல்லது டக்கு நடக்கும். ஒருவேளை நான் சில பேர் சொல்கிறது என்னென்னா, நான் நிறைய ஒருவேளை பேடாக ஏதாவது சொல்லிட்டு அது நடக்குது. ஏன்னா உங்களோட சார்ட்டில் ஒரு வேளை அது வந்து மேல்ஃபிக் ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது தோஷமான சார்ட்டாக இருந்ததுன்னா அப்போ அது வந்து கெட்டது நடக்க ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசை, சனி தசை, கேது தசை, செவ்வாய் தசை, சந்திரன் எமோஷன்ஸ், இந்த மாதிரி தசைகள் நடக்கும்போது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்து இருக்குது. சுபமாக நம்ம ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னால் குரு தசை எடுத்துக்கலாம், புதன் எடுத்துக்கலாம், சுக்கிரன் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின் 3 தசாகள் அப்படின்னு பார்க்கும்போது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் பேர்த் சார்ட்டை உங்கள் தசா புக்திகளை உங்கள் பேர்த் சார்ட்டுடைய ஹாரோஸ்கோப் பிளானரி பொசிஷன் தான் மெயின். அதுதான் நான் லேர்ன் ஆஸ்ட்ரோ கிளாஸும் எடுத்திருக்கேன். அது நீங்கள் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் தான். லெவல் 1 லெவல் 2 பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அந்த ஹாரோஸ்கோப் படி ரீட் பண்ணுறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ நீங்களே பர்சனலாக உங்கள் சார்ட்டை வந்து கெஸ் பண்ணிடலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீஸ், நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோட டைட்டிலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் பாருங்கள். ப்ளஸ் வீடு மெயினாக வாஸ்து. நிறைய பேருக்கு வந்து வீடு வாங்கும்போது அதில் வந்து சவுத் வெஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் ஈஸ்ட்டு சரியாக செக் பண்ணாமல், நார்த் வெஸ்ட்டு செக் பண்ணாமல், சவுத் ஈஸ்ட்டு செக் பண்ணாமல், பிரம்மஸ்தானம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணாமல், இல்லை என்ன சைட் ரோடு வருது, டபுள் சைட் ரோடு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் அண்ட் சவுத், ஈஸ்ட் அண்ட் நார்த், இல்லை வெஸ்ட் அண்ட் சவுத், அப்படி டபுள் ரோடு வரும். அதில் ரோடோட வித் என்ன, அதில் உங்கள் ப்ளாட்டோட சைஸ் என்ன, கிராஸ் ப்ளாட்டாக இருக்கும். சிலதெல்லாம் கிராஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். எந்த கார்னர் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஃப்ளாட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பால்கனி எக்ஸ்டென்ஷன் இருக்கும், கிச்சன் பக்கத்தில் சர்வீஸ் ஏரியா வரும். இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுடைய டாய்லெட் பொசிஷன் என்ன, பூஜை ரூம் எங்கே வரணும், இதெல்லாம் நிறைய வீடியோ பண்ணி கொடுக்கும். எதுவுமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நியூமராலஜியும் அப்படி தான். நியூ பார்ன் பேபி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு நேம் சேஞ்ச் பண்ணுறது மூலமா ஏதாவது மாறுமான்னு, எல்லா மாற்றத்துக்கும் ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து அடுத்த மொபைல் நம்பர் மாறிட்டீங்கன்னா பழைய மொபைல் நம்பர் யாராவது டயல் பண்ணால் உங்களுக்கு ரீச் பண்ண முடியாது. சேம். அப்போ என்னென்னா ஒரு நம்பர் சேஞ்ச் ஆனால் ஒரு விஷயம் மாறுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு மொபைல், ஒரு கார் நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது, ஒரு வீட்டு நம்பர் மாறினா ஒரு விஷயம் மாறுது. அது மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரும். அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கான்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எது பண்ணால் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும், எது பண்ணால் உங்களுக்கு நடக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அதுதான் உங்கள் ஹாரோஸ்கோப். அதில் உள்ள லக் என்ன, அதில் உள்ள அந்த ஃபேவரபுளான விஷயங்கள்லாம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஹாரோஸ்கோப். ஸோ இதை நீங்கள் பார்க்க நிறைய புரிஞ்சுப்பீங்க. நான் நிறைய வீடியோஸும் பண்ணியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறதுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறேன். ஜென்யூனாக உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.